10th Max Exercise 5.3 13th Sum Chapter 5. Find the intercepts made by the following lines on the coordinate axis. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. மொதல் சப்டிவிஷன் கிவன் எழுதியிருக்கோம். இந்த கிவன்லேருந்து இது எப்படி எழுதலாம்? 3x minus 2y equal to 6ன்னு எழுதலாம். -6 அந்த சைடு போயிடும். ஸோ நமக்கு இன்டர்செப்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் டிவைடட் பை 6ஆல் டிவைட் பண்ணலாமா? இப்போ என்ன வரும்? 3x by 6 minus 2y by 6 equal to 6 by 6ன்ட்டு இருக்கும். ஸோ கட் கொடுக்கலாமா? 1 3 is 3, 2 3s are 6, x by 2 minus 1 2 is 2, 3 2s are 6, y by 3 equal to இந்த ரெண்டையும் கட் கொடுத்தா 1 கிடைக்கும். ஸோ நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? x by a plus y by b equal to 1. இதான் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸோ நமக்கு நடுவில் ப்ளஸ் வேணும். ஸோ x by 2 plus y by இந்த 3யை டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். -3 equal to 1. ஸோ இப்போ இன்டர்செப்ட்னா என்ன? a. x இன்டர்செப்ட்னா என்ன வரும்? 2ன்ட்டு வரும். x இன்டர்செப்ட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லுவோம். x by a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2. அதே மாதிரி y இன்டர்செப்ட் அதை வந்து bன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு என்ன இருக்குது? -3. இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த இன்டர்செப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x plus 3y plus 12 equal to 0. ப்ளஸ் 12 அங்கே போகும்போது -12 ஆயிடுது. இப்போ நமக்கு ஃபார்ம் என்ன ஃபார்மில் வரணும்? x by a plus y by b equal to 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 1 வரணும். ஸோ டிவைடட் பை -12. -12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 கிடச்சிரும். 4x by -12 plus 3y by -12 equal to -12 by -12ன்ட்டு இருக்கும். 1 3 is 3, sorry 1 4 is 4, 3 4s are 12, 1 3 is 3, 4 3s are 12ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? x by -3 plus y by -4 equal to இந்த ரெண்டுமே கட் ஆச்சுன்னா 1ன்னு கிடைக்கும். இப்போ x இன்டர்செப்ட் என்ன இருக்குது? x இன்டர்செப்ட்னா a. ஸோ ஈக்குவல் டு -3ன்னு இருக்குது. y இன்டர்செப்ட் அப்படின்னா b. பியோட பிளேஸில் -4ன்னு இருக்குது. ஆன்சர் கிடச்சிருச்சு. a வந்து -3, b வந்து -4.